இது வந்து நம்ம பேரண்மை படத்துல ஷூட்டிங் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பாட் தான். அந்த ஜெயம் ரவி அந்த இதுல இருந்து கீழே பறந்து வருவார், பாத்துருக்கீங்களா? அங்கதான் கேரளா செக் போஸ்ட். அவருக்கு நீச்சல் தெரியாது காய்ஸ், அந்த மதியத்துக்கு நீச்சல் தெரியாது, அவருக்கு நீச்சல் தெரியாது. ஏரியா சரியான ஏரியா, நம்ம தான் சூப்பரா இருக்கு. நம்ம தான் இங்க வாங்க, என் பின்னாடி வாங்க, உங்களுக்கு ஆற காமிங்க. டிஸ்கவரியில இந்த காட்டுல போய் இந்த அனகோண்டா அதெல்லாம் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி லைவ் லொகேஷன் மாதிரி இருக்கு காய்ஸ். பார்க்க ரொம்ப அப்படியே பயமா இருக்கு. என் பாட்ட சாமி வரும், பார்த்து பத்திரமா போகணும். ஏன்னா இது வந்து நீங்க பாருங்க, இதுல எவ்வளவு இறக்கம் இருக்குன்னு. கொடைக்கானல் மாதிரி எல்லா இடத்துலையுமே இது இல்லை, ஏன்னா வண்டிகள் வந்துக்கினே தான் இருக்கு. ஒரு 1.5 மணி நேரமாக குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம் காய்ஸ். பாய். இது மாதிரி என்ன அச்சங்கோயிலில் என்னெல்லாம் இருக்குது, என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, என்னென்ன படமெல்லாம் அங்கே ஷூட்டிங் பண்ணாங்க, பிளேஸை பாருங்கள். இங்கே பாருங்கள், கோயில் பேரை பார்த்தீங்களா, கருப்புசாமின்னு போட்டிருக்கா. செட்டுப்பா 12 சேம் இருக்கு. ஒரே நம்பருக்கு 5000 அடிச்சாலும் அந்த நம்பருக்கு சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இதான் பாட புரோட்டா அப்படிங்கிற. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்தாச்சு. இது வந்து கேரளா செக் போஸ்ட்டு. அச்சங்கோவிலுக்கு வந்தாச்சு. நம்ம காய்ஸ் எல்லாமே இறங்கி இருக்கிறாங்க. இப்போ தான் ஓர வழியில் வந்து கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. தெரிஞ்சோன்னா எப்படி சொல்லுவாங்க, ஃபுல்லாக ஜில்லு நல்லா கூலிங்கான ஏரியா, சரியான ஏரியா. நம்ம தான் சூப்பராக இருக்குது. நம்ம தான் இங்கே வாங்க, என் பின்னாடி வாங்க, உங்களுக்கு ஆற காமிங்க. கொடூரமா குளிக்க போறோம் காய்ஸ், குளிக்க போறோம் காய்ஸ், குளிக்க போறோம், குளிக்க போறோம். இது வந்து நம்ம பேரண்மை படத்துல ஷூட்டிங் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பாட் தான். அந்த ஜெயம் ரவி அந்த இதுல இருந்து கீழே பறந்து வருவார், பாத்துருக்கீங்களா? அங்கதான் காய்ஸ். நம்ம கட்டையன் வராம பாருங்க, கட்டையன் வாலி. கட்டையன் நம்ம பேரு. தமிழ்நாடு லிப்ரோ. தமிழ்நாடு லிப்ரோன்னு ஏமாத்திட்டு இருக்கிறான். வாவ் மச்சி வியூ பாருடா, அப்படியே பேங்க்ல காமிடா. எம்பாட்ட சாமி வரும். மச்சி மச்சி வெள்ளடா, கை விடுவாடா. மச்சி வெள்ளடா. இல்லடா இல்லடா இருக்குடா. காய்ஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா சரியான ஏரியா. பேராண்மை படத்துல ஷூட்டிங் எடுத்தாங்களா, அந்த லொகேஷன் நம்ம வந்திருக்கோம். இங்க பாருங்க, சுத்தி பாருங்க, சுத்தி காமி மச்சி. காய்ஸ் காய்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கவரியில இந்த காட்டுக்குள்ள போய் இந்த அனகோண்டா அதெல்லாம் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி லைவ் லொகேஷன் மாதிரி இருக்கு காய்ஸ். பார்க்க ரொம்ப அப்படியே பயமா இருக்கு. ஆனா என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், என்ஜாய் பண்றோம் கைஸ். இவங்களை பாருங்க கைஸ், குளிக்க சொன்னா அந்த 4 பேர் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. குளிக்க சொன்னா குளிக்க மாட்டேன்றாங்கப்பா. காய்ஸ் இப்ப பாத்துக்கிட்டேன்னா குளிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். பாருங்க காய்ஸ், காய்ஸ் பாருங்க, அப்படி முங்க போறேன் காய்ஸ். காய்ஸ் அவருக்கு நீச்சல் தெரியாது காய்ஸ், அந்த மதியத்துக்கு நீச்சல் தெரியாது, அவருக்கு நீச்சல் தெரியாது காய்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டேன்னா தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால குளிக்கவும் முடியல. இப்போ வந்து எப்படின்னா பேரண்மை படம் இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி இருக்கு. குளிர் இது வந்து எப்படின்னா புஷ்பா போடுங்க காய்ஸ், கட்டையை ஏற்றிட்டு போனாங்க பாய்ஸ். புஷ்பா படத்தில் அந்த கட்டையை ஏற்றிட்டு ஒரு சீன் வருதா, அது இங்கேருந்து தான் வந்துச்சு. இதுல இருந்து வந்து அந்த இதுல தான் கவுந்துச்சு. சரியான பாத்துக்கோங்க. காமிக்கணும்.
அடுத்து பேராண்மை இருங்க. பேராண்மை படத்தில் அந்த ஜெயம் ரவி வந்து இங்கேருந்து ஒரு மரம் விட்டு மரம் தாவாரா, இந்த மரம் தான் அந்த மரத்துல இருந்து இந்த சைடு தாவாரு. இப்போ அப்படியே புஷ்பாவை காட்டுறா. புஷ்பா பாலாஜி சரி சளி பிடிச்சி மேலே திட்டான். என் பாட்ட சாமி வரும். காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ். ஒரு 1.5 மணி நேரமாக குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம் காய்ஸ். பாய். இது மாதிரி என்ன அச்சங்கோயிலில் என்னெல்லாம் இருக்குது, என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, என்னென்ன படமெல்லாம் அங்கே ஷூட்டிங் பண்ணாங்க. காய்ஸ் குளிச்சாச்சு. இப்போ குளிச்சுட்டு வந்து குளித்ததுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கு போகலாம். அச்சங்கோயிலுக்கு போகணும்ல இல்லையா, அதனால் இதான் பாதை. இப்போ இங்கே வந்து லாட்ரி டிக்கெட் அப்படிலாம் அங்கே ஓப்பனாக விற்கலாமா, புரியுதுங்களா? சிறப்பாக இருக்கா பிளேஸை பாருங்கள். இங்கே பாருங்கள், கோயில் பேரை பார்த்தீங்களா, கருப்பசாமின்னு போட்டிருக்கா. இதுக்காக தான் வந்து லாட்ரி டிக்கெட்டு இது விற்கிறாங்க. இப்போ இது வந்து 1 கோடி தான் பரிசு. இது நெட்லேயே ஆன்லைனில் யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். அப்படி தானே ஒரே நம்பராக இருக்குது. செட்டுப்பா 12 சேம் இருக்கு. ஒரே நம்பருக்கு 5000 அடிச்சாலும் அந்த நம்பருக்கு என் காய்ஸ் பாருங்கள், இது வந்து நம்ம டீமோட தான் லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறோம். சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இதான் பாட புரோட்டா அப்படிங்கிறதுனால எவ்வளோ கூட்டம் இருக்குது.